उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய. உங்கள் ஆன்மீக பயணத்தோடரான க்ஷேத்ராதனத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் புனித காடுகள், மாய குகைகள் மற்றும் மலைகள் வழியாக பயணம் செய்கிறோம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள நவ நரசிம்மர் கோயில்களை தரிசிக்கப் போகிறோம். நரசிம்ஹர் என்பது பகவான் விஷ்ணுவின் சிங்கமனித அவதாரம். இவர் பக்த பிரஹ்லாதனை காப்பதற்கும் ஹிரண்யகசிபுவை போல் அகந்தையை நிரம்பிய அசுரனை அழிப்பதற்கும் அவதரித்தார். ஆனால் ஒரே உருவத்தில் அல்ல, 9 வெவ்வேறு வடிவங்களில் இந்தியாவின் பல புனித நிலங்களிலும் நரசிம்ஹர் தம்மை வெளிப்படுத்தினார். பொங்கி வரும் நெருப்பு முதல் சமமான யோக வடிவம் வரை 1000க்கும் மேற்பட்ட நரசிம்மர் கோயில்களின் இருப்பிடங்களை குறிக்கும் கூகுள் மேப் கூகுள் வரைபடத்தையும் இந்தியாவில் உள்ள 25 புகழ்பெற்ற நரசிம்ம கோயில்களின் தொகுக்கப்பட்ட பட்டியலையும் தயாரித்துள்ளேன். வலை இணைப்பு விளக்கத்தில் உள்ளது. நாம் ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள பஞ்ச நரசிம்ஹ தலங்களை காணொளியாக வெளியிட்டுள்ளோம் இணைப்பு விளக்கத்தில். அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்ச நரசிம்ஹ கோயில்கள் பற்றிய வீடியோவும் அங்கே உள்ளது. இந்த காணொளியில் அஹோபிலம் முதல் பெஞ்சலகோனா வரை உள்ள நவ நரசிம்ம க்ஷேத்திரங்களை தரிசிக்க உள்ளோம். வாருங்கள், ஒவ்வொரு திருத்தலத்தையும் காணலாம். 1. அஹோபிலம் லட்சுமி நரசிம்ஹர் சுவாமி, கர்னூல் மாவட்டம், ஆந்திரா. இங்கேதான் நரசிம்ம பகவான் தூணில் இருந்து வெளிப்பட்டு ஹிரண்யகசிபுவை அழித்து பிரஹ்லாதனை காப்பாற்றினார். இது ஒரு கோயில் மட்டுமல்ல, 9 கோயில்களின் தொகுப்பு, நல்லமலை காடுகளின் மையத்தில். இங்கு நவகிரகங்களே சாபங்களையும் தடைகளையும் சமாளிக்க இந்த 9 வடிவங்களை வழிபட்டதாக கூறப்படுகிறது. மேல் மற்றும் கீழ் அஹோபிலம் வழியாக செல்லும் பாதை ஒரு உண்மையான யாத்திரை ஆகும். சில சன்னதிகள் குகைகளில் உள்ளன, சில உயரமான மலையில் ஏற வேண்டி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அடியும் அருளின் பாதையாகவே அமைகிறது. அஹோபிலத்தின் நவ நரசிம்ம க்ஷேத்திரங்கள். ஜுவாலா நரசிம்மர் மிகவும் கடுமையான வடிவம், ஹிரண்யகசிபு அழிக்கப்பட்ட இடம் என்று நம்பப்படுகிறது. அஹோபில நரசிம்மர் பிரதான கோயில் மற்றும் 9 கோயில்களில் முதன்மையானது. அவரது கடுமையான உக்ர வடிவம். மாலோல நரசிம்ஹர் லட்சுமியை மடியில் அமர்ந்துள்ள மனமகிழ்ச்சி வடிவம். மாலோல என்றால் லட்சுமியின் பிரியமானவர் என்று பொருள். வராக குரோதா நரசிம்மர் லட்சுமியுடன் காணப்படும் வராக, பண்டி மற்றும் நரசிம்மர் அவதார கூட்டமைப்பு. கரஞ்ச நரசிம்ஹர் கரஞ்ச மரத்தின் கீழ் சுதர்சன சக்கரத்துடன். பார்கவ நரசிம்ஹர் பார்கவ தீர்த்தத்திற்கு அருகில் உள்ள பரசுராமருடன் தொடர்புடைய பரிகாரத்தலம். யோகானந்த நரசிம்ஹர் யோக தியான நிலையில் பிரஹ்லாதருக்கு உபதேசம் செய்த வடிவம். சத்ரவத நரசிம்ஹர் குடை போன்ற இலைகளுடன் ஆலமரத்தின் கீழ் அமைந்துள்ள வடிவம். பாவன நரசிம்ஹர் பாவனா நதியின் கரையில் அமைந்துள்ள அமைதி வடிவம். 2. யாதகிரிகுட்டா ஜுவாலா நரசிம்ஹர் யாதாத்ரி புவனகிரி மாவட்டம், தெலுங்கானா. ஹைதராபாத்தை அடுத்துள்ள யாதகிரிகுட்டாவில் முனிவர் யாதரிஷி தவமிருந்து 5 நரசிம்ஹ ரூபங்களை தரிசித்தார். ஜுவாலா, யோகானந்தர், கண்டபெருண்டா, உக்ரா மற்றும் லட்சுமி நரசிம்மர். இங்குள்ள இறைவன் வைத்திய நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். நோய்களை குணப்படுத்தும் மற்றும் பக்தர்களை எதிர்மறையான கிரக விளைவுகளில் இருந்து விடுவிக்கும் தெய்வீக குணப்படுத்துபவர். கோயிலின் கோபுரத்தில் உள்ள தங்க சுதர்சன சக்கரம் தானாகவே சுழல்வதாக நம்பப்படுகிறது. இது இறைவன் வாழும் இருப்பின் அடையாளம். 3. மால்யாத்ரி மலகொண்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி, பிரகாசம் மாவட்டம், ஆந்திரா. மால்யாத்ரி என்றால் மாலையாக அமைந்த மலை என்று பொருள். பிரம்மாவுக்கு வழங்கப்பட்ட தெய்வீக கட்டளையின்படி இந்த தனித்துவமான கோயில் சனிக்கிழமைகளில் மட்டுமே பொதுமக்களுக்கு திறக்கப்படுகிறது. பானுமனுடு மன்னன் ஒருமுறை பூஜை செய்ய வந்ததாகவும், ஆனால் அர்ச்சகர் கிடைக்கவில்லை என்றும் கதை சொல்கிறது. அவர் விரதம் இருந்து காத்திருந்தார். நரசிம்மர் அவருக்காகவே ஒரு அர்ச்சகரை நியமித்தார். இவ்வாறு சனிக்கிழமை தரிசன பாரம்பரியம் தொடங்கியது. இந்த மலையில் பாறைகளில் படிகள் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் அகத்திய முனிவர் இங்கு தவமிருந்ததாக கூறப்படுகிறது. 4. சிம்ஹாசலம் வராகலட்சுமி நரசிம்மர், விசாகப்பட்டினம், ஆந்திரா. திருமலைக்கு அடுத்ததாக வருமானம் பெறும் கோயில் இது. இங்கு நரசிம்மர் வராக அவதாரத்துடன் ஐக்கியமாகிறார். கவர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், சிலை எப்போதும் சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும். இது ஒரு சிவலிங்கத்தின் தோட்டத்தை அளிக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் அட்சய திருதியை அன்று சந்தனத்தை கழற்றி சுவாமியின் நிஜ ரூபம் காண்பிக்கப்படுகிறது. இது சந்தனோத்சவம் என அழைக்கப்படுகிறது. 5. தர்மபுரி பார்கவ நரசிம்ஹர்
கரீம் நகர் மாவட்டம், தெலுங்கானா. புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் திரிமூர்த்தி க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய அனைவரும் இங்கு வணங்கப்படுகிறார்கள். மூலவர் ஒரு ஷாலிகிராம் கல்லில் இருந்து உருவாக்கப்பட்ட பிரதான மூர்த்தி. இது மிகவும் புனிதமானது. தர்மபுரிக்கு வருபவர் யமபுரிக்கு செல்வதில்லை. அத்தகையது இங்கே சக்கதியின் சக்தி இருக்கிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் செய்தால் கடன்கள், சாபங்கள், ஆரோக்கிய பிரச்சினைகள் நீங்கும் என்பது ஐதீகம். 6. வேதாத்ரி யோக நரசிம்ம சுவாமி, கிருஷ்ணா மாவட்டம், ஆந்திரா. கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள வேதாத்ரி பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்களில் ஒன்றாகும். இங்கு பகவான் மலை, நதி மற்றும் கோயில் முழுவதும் 5 வடிவங்களில் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ளார். பகவான் விஷ்ணு வேதங்களை சோமகாசுரன் என்ற அரக்கனிடமிருந்து காப்பாற்றி இங்கு மறைத்து வைத்ததாகவும் பின்னர் இந்த நிலத்தை பாதுகாக்க நரசிம்மராக அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மலையே வேதாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. வேதங்களின் மலை. இது ரிஷிகள் மற்றும் கந்தர்வர்களின் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. 7. அந்தர்வேதி ஆனந்த நரசிம்ம சுவாமி, கிழக்கு கோதாவரி மாவட்டம், ஆந்திரா. கோதாவரி கடலில் கலக்கும் இடத்தில் அமைதியான ஆனந்த நரசிம்மரின் கோயில் உள்ளது. இந்த இடம் பிரம்மாவால் புனிதப்படுத்தப்பட்டது. அவர் தனது பாவங்களை போக்க இங்கு நீலகண்டேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். இந்த கோயில் திருமண வாழ்வு, பிள்ளை பரிசு போன்ற ஆசைகள் நிறைவேற மிகச் சக்தி வாய்ந்ததென்று கருதப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தியின் போது நல்லிணக்கம் மற்றும் செழிப்புக்கான ஆசீர்வாதம் பெற ஆயிரக்கணக்கானோர் வருகிறார்கள். 8. மங்களகிரி பானகாலா நரசிம்ம சுவாமி, குண்டூர் மாவட்டம், ஆந்திரா. திரும ஒலி எழுப்பி பானகத்தை வெல்ல நீரை சுவாமி தன் வாய் வழியாக ஏற்றுக்கொண்ட ஒரே கோயில் இதுதான். இங்கு சிலை இல்லை. இறைவன் வாய் போல் தோன்றும் ஒரு குகை மட்டுமே உள்ளது. அதில்தான் பானகம் ஊற்றப்படுகிறது. கலியுகத்தில் வேதிக சம்பிரதாயங்கள் வேண்டாம், வெறும் பானகம் மட்டும் போதும் என்று இறைவன் கூறியதாக நம்பப்படுகிறது. வசிரெட்டி வெங்கடாத்ரி நாயுடு என்பவரால் கட்டப்பட்ட தென்னிந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்று மங்களகிரியில் உள்ளது. 9. பெஞ்சலகோனா சத்ராவத நரசிம்ம சுவாமி, நெல்லூர் மாவட்டம், ஆந்திரா. இந்த அமைதியான காடுக்குள் அமைந்துள்ள கோவிலில் மகாலட்சுமி ஒரு செஞ்சு பழங்குடி பெண்ணாக தோன்றி உக்கிரமான நரசிம்மரை சாந்தமாக்கினதாக நம்பப்படுகிறது. அவள் அவரை அரவணைத்தாள். பெனு செசுகோனுடா. அந்த இடம் பெனுசிலா ஆனது. இப்போது பெஞ்சலகோனா என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் கண்வ மகரிஷியின் தவம் மற்றும் புனிதமான கண்லேரு நதியுடனும் தொடர்புடையது. இந்த நதியில் ஸ்நானம் செய்தால் பல தலைமுறை பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நவநரசிம்ம கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான சக்தியை கொண்டுள்ளன. சில அமைதியானவை, சில உக்கிரமானவை. ஆனால் அவை அனைத்தும் ஒரே நித்திய செய்தியே ஒலிக்கின்றன. தர்மத்திற்கு அச்சுறுத்தல் வந்தால் அவர் வருவார். காக்கவும், ஆசீர்வதிக்கவும், வழிகாட்டவும். உங்கள் நவநரசிம்ம யாத்திரையை இன்றே திட்டமிடுங்கள். இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் க்ஷேத்ராத்னம் யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நரசிம்மர் உங்களுக்கு தைரியத்தையும் அமைதியையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் யாத்திரையை இப்போதே தொடங்குங்கள்.